நம்மளோட சேனலில் நல்ல மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் ரோஸ்ட் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சீக்ரெட்டான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த போகிறோம். அது என்னது, நம்ம எவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கூடவே தேங்காய் சட்னி, மிளகா சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீலிங் வரும். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நாம் 2 டம்ளர் பச்சரிசி சேர்த்த போகிறோம். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ எல்லா பொருளும் அதே டம்ளரில் தான் நம்ம அளக்கணும். இப்போ பாருங்கள், ஒரே டம்ளரில் தான் நான் இப்போ அளந்துருக்கேன். 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்தாச்சு. இது கூடவே அதே டம்ளர்லேயே 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. அதே டம்ளர்லேயே 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதில் நாம் புழுங்கரிசி சேர்த்துறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் புதுசாக 2 இன்க்ரீடியன்ஸை நம்ம இதில் சேர்த்துறோம். இப்போ நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது நம்ம சேர்த்துறதுக்கு. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே மாவாயிரும். இப்போ இதை நாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன கொட்டரை எடுத்துக்கலாம். நம்ம அரிசி எதில் அளந்தோமோ அதே டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை அவுள் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை அவுள் சேர்த்தாச்சு. நான் சொன்ன 2 இன்க்ரீடியன்ட்ஸ், ஒன்று கடலைப்பருப்பு, இன்னொன்று இந்த வெள்ளை அவல் தான். இப்போ இதில் நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவும் ஊறுறதுக்காக நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்த ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிட்டோம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம போட்ட எல்லா பொருளுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இது நம்ம 2 தண்ணியில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் ஊற வச்சுருந்த அவுள் பார்க்கலாம். அதுவும் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தான் ஆட்ட போகிறோம். இது நல்லா ஊறி இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டாலே போதும், சீக்கிரமாக ஆடிடும். இதுக்கு கிரைண்டர் வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அரிசி கலவையையும் இது கூடவே கொஞ்சம் ஊறின அவுளையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரே தடவையே ஃபுல்லாக இந்த அவுள் சேர்க்க வேண்டாம். 2வது தடவை அரைக்கும் போது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் நல்ல மாவை ஆட்டிட்டு வந்தாச்சு. கையில் அது எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆடி இருக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக ஆடி இருந்தால் தான் நம்ம ரோஸ்ட் ஊற்றும் போது நல்லா பேப்பர் மாதிரி முழுகலாக வரும். ஆட்டி வச்சுருக்க இந்த மாவை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அரிசி கலவையையும் அந்த அவுளையும் சேர்த்து மறுபடியும் ஆட்டி நம்ம இந்த மாவு கூடயே சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது, கையால் தான் கலக்கணும். நல்லா கை விரல்கள் இதில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மாவு சீக்கிரமாக புளிச்சு நல்லா பொங்கி வரும். நம்ம கரண்டி யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு பொங்கி வராது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் நைட்டு ஆட்டி வச்ச மாவு. இப்போ காலையில் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி நிற்கிதுன்னு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு நல்லா கலங்குற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சு அது ஹீட் ஆனதும் இப்போ நம்ம ஆட்டி வச்ச மாவை ஊற்றி பார்க்கலாம். தேய்க்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக வருது.
இது நல்லா வெந்ததும் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதை உடனே திருப்பிடாமல் இதோட கலர் நல்லா செவக்கிற அளவுக்கு விட்டுட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். அப்போ தான் நல்லா முருகலாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா முருகி வந்ததும் இதை நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இது வேணும்னா திருப்பிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம். இது வெந்து தான் இருக்கும். லேசாக போட்டதுமே நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இதனால ரோல் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அப்படியே மொறுமொறுன்னு வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ண ரோஸ்ட்டை இப்போ ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அடுத்த ரோஸ்ட்டையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கே ரொம்ப ஈஸியாக வந்துடும். லேசாக ஊற்றும் போதே நல்லா பேப்பர் மாதிரி அது லேசாக வரதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். முதல்ல சுட்ட ரோஸ்ட் மாதிரியே இதை திருப்பி போட்டு நம்ம அப்படியே இதை ரோல் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே நீங்கள் கோன் ஷேப்பில் வேணும்னா சிசரில் கட் பண்ணி நீங்கள் கோன் ஷேப்பில் கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரோஸ்ட்டு கூட எண்ணெய்லாம் வச்சு சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே தேங்காய் சட்னி, மிளகா சட்னி, சாம்பார் இதெல்லாம் நம்ம வச்சு கொடுக்கும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நம்ம குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி கடையில் போய் ரோஸ்ட் வாங்கி சாப்பிட வேண்டாம், வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக உடனுக்குடனே ஆப்பம் மாவெல்லாம் எதுவும் ஆட்டாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யுதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம்.